அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக என்ன சொல்கிறான்னா ஜோதிடத்தில் என்ன சொல்கிறான்னா தடைகளை நீக்குவதற்கு என்ன சொல்கிறான்னா ஏதாவது ஒரு ஷார்ட்டான வழி, சிம்பிளாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் தடைகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்கு 3 விதமான கருத்துக்களை நான் சொல்கிறேன். 3 விதமான கருத்துக்களை என்ன சொல்கிறேன்னா சொல்கிறேன். அந்த 3 விதமான கருத்துக்களை நாம் செயல்படுத்தும் போது 100% என்ன சொன்னேன்னா உங்களுடைய தடைகள் உடைத்தெறியப்படும். இதை தெரிந்து வைத்துக்கணும். அப்போ எப்பயுமே காரியத்தடை எங்கே போனாலும் என்ன சொல்கிறான்னா நமக்கு சொன்னால் எந்த காரியத்தில் போனாலும் எனக்கு வெற்றியே கிடைக்க மாட்டேங்குதுங்கய்யா, நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் என்ன சொன்னான்னா காலையில் கிளம்பும்போது உள்ளங்கையில் இத்தனைக்கான மஞ்சள் பொடி வச்சு இத்தனைக்கான தண்ணி 2-3 சொட்டு விட்டு இப்படி நல்லா தேய்ச்சிட்டு அதிலேருந்து லேசாக நெத்தியில் ஒரு சின்ன லைட்டாக ஒரு திருநீர் பூசின மாதிரி அதை குழச்சிக்கிடுங்க. மஞ்சள் பொடியை போட்டு நல்லா குழச்சிக்கிடுங்க. குழச்சிட்டு என்ன சொன்னால் அந்த நெற்றியில் அப்படி என்ன சொன்னான்னா வச்சுட்டு போங்க. மிச்சம் அதை நல்லா கையில் தேய்ச்சிட்டு இப்படி பிறகையில் தேய்ச்சிக்கிடுங்க. தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் போகிற காரியம் தடையில்லாமல் கண்டிப்பாக முடியும். எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்காது. அதற்கு அடுத்து தொழிலில் தடை இருக்கும். வானம் கடையை திறந்து வச்ச எவனுமே வரல, என்னையா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா தொழிலில் தடை இருந்தால் ஜீவனத்திற்கு வழி வேணும். அந்த ஜீவனத்திற்கு வழி என்ன, நம்ம எப்படி அந்த தடையை நீக்குவது என்று சொன்னால், தொழில் தடை நீங்க வியாழக்கிழமை அன்று வாழை மரம் இருக்கு இல்லையா, வாழை மரம் வீட்டில் வைக்கலையே சார் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. தொழில் தடை நீங்க வேண்டும் என்று சொன்னால் வாழை மரத்திற்கு என்ன சொன்னால் ஒரு மஞ்சப்பொடி பாக்கெட்டை 50 கிராம் பாக்கெட்டை வாங்க, லேசாக கட் பண்ணுங்கள். வாழை மரத்தை சுற்றி நன்றாக அப்படியே தூவி விட்டுருங்க. அப்போ வாழை மரத்திற்கு என்ன சொல்கிறான்னா வியாழக்கிழமை எந்த ஒரு மனிதன் மஞ்சள் பொடி தூவி விடுகிறானோ 50 கிராம் பாக்கெட்டு போதும், தூவி விட்டு அந்த மரத்திற்கு தூவி விட்டீர்கள் என்று சொன்னால் தொழிலில் இருக்கின்ற அத்தனை தடைகளும் உடைந்து உங்களுக்கு நல்லா எல்லாவித தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற தொழிலாளர் தடையா, தொழிலாளர் பிரச்சனையா, தொழிலாளர்கள் கஷ்டத்தை கொடுக்கிறார்களா, தொழிலாளர்கள் வேலை செய்ய மாட்டேங்கிறார்களா, தொழில் பார்க்குறதுக்கு இடத்தில் மேலதிகாரிகளால் இம்சையா, இத்தனை என்ன செஞ்சிடும் உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா சப்சைடாக எடுத்து விட்டுரும். இது உண்மையாக நம்மளாம் செஞ்சு பார்த்து அதில் சக்ஸஸ் ஆனவங்க. இன்றைக்கும் நான் எப்பயுமே தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும். நான் எப்பயுமே ஒரு வீடியோ போடும்போது எனக்கு அன்றைய வருமானம் என்னுடைய கல்லாப்பட்டியில் விழுந்துடணும். அப்போ தான் நான் சந்தோஷமாக வீடியோ போடுவேன். என்ன காரணம்னா ஒரு மனிதனுடைய மன நிறைவு தான் இருதயத்துக்குள்ள நல்ல பேச்சு வரும். அப்போ இப்போ நான் என்ன சொன்னேன்னா என்னுடைய தேவைகளை கடவுள் அப்பளே பூர்த்தி பண்ணிட்டார். மதுரையிலேருந்து வந்தாங்க. என்ன சொன்னால் 2 மணி நேரம் நல்லா நான் ஜோசியம் பார்க்குறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு தான். அந்த ஆஃபீஸில் ஒரு அப்பாயின்மெண்ட், இந்த ஆஃபீஸில் ஒரு அப்பாயின்மெண்ட் போதும். இதில் 2ல் ஒன்று நல்லா கிளிக்க அவங்க சொல்லும்போதே பிரச்சனையை சொல்லிட்டு தான் வரும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சக்ஸஸ் பண்ணிடுவோம். இதுக்கெல்லாம் ஒரு சூத்திரம் இருக்குது. அப்போ இந்த தொழில் தடையை நீக்குவதற்கு இந்த வாழை மரத்திற்கு என்ன சொல்கிறாங்கன்னா வியாழக்கிழமை யார் ஒருவர் மஞ்சள் பொடியை தூவி விட்டு வருகிறீர்களோ அவர்களுக்கு தொழில் தடை கண்டிப்பாக நீங்கிரும். அதற்கு அடுத்து இந்த
ஒட்டுமொத்தமாக சில பேருக்கு பிரச்சனை. ஒட்டு மொத்தமாக என்ன சொன்னேன், போன இடமெல்லாம் கட்டையில் முட்டின மாதிரி இருக்கடா, என்ன பண்ணுறது, போன இடமெல்லாமல் நமக்கு கட்டையில் முட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, காரியத்தடை என்பது ஒரு காரியமாக போகும்போது, தொழில் தடை என்பது தொழில் சார்ந்த 10ஆம் பாவத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு என்ன சொல்கிறேன்னா, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க, எதுலேயுமே ஒரு விரக்தி தன்மைகள், ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, என்னால் எப்படி நான் வாழ்கிறது அப்படின்னா, வியாழக்கிழமை என்ன செய்யுங்க, மஞ்சள் கிழங்கு அல்லது விரலி மஞ்சள் அல்லது மஞ்சள் பொடி தானம். வியாழக்கிழமை உருண்ட மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் அல்லது மஞ்சப்பொடி பாக்கெட் வாங்கி கண்டிப்பாக என்ன சொன்னாங்க, காலையில் குளிச்சு முடிச்சுட்டு வந்துச்சு. எப்படி தானம் பண்ணுவீங்களோ என்னன்னு தெரியாது. தானம் பண்ணுவதற்கு என்ன சொல்கிறான்னா, தானம் பண்ணுங்க, அதற்குண்டான ஒரு நபர் கிடைப்பார். அப்போ இதுதான் நம்மளுடைய இந்த 3 விதமான ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான விதி. அதற்கடுத்து இந்த காரிய தடைகளுக்கெல்லாம் காரியகர்த்தா யார் தெரியுமா? ராகு கேதுகள் தான். இவர்களை நாம் சரியாக பண்படுத்துவது கிடையாது. அப்போ எல்லா காரியத்தடைகளும் நாம் நீங்குவதற்கு நாம் எப்பயுமே காலையில் எந்திரிச்சோடனே இன்றைக்கி பொழுது நிம்மதியாக கழியணும், எந்த காரிய தடைகளும் எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது. இது ஒரு பக்கத்தில் செஞ்சாலும் மந்திரம் என்று சொல்லக்கூடியது காற்றில் பரவக்கூடியது. அப்போ நமக்கு தடைகள் எங்கேருந்து வருது? நாம் வெளியே போகிற வேலைகளில் இருந்து தான் அந்த தடைகள் வருது. அப்போ அந்த தடைகளை உடைப்பதற்கு என்ன வழி அப்படின்னா, ஒரு மந்திரம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிடுங்க. புரியலைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நானே இவ்வளோ நேரம் வேலை டயர்டில் தான் பேசுகிறேன். அப்போ எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லணும், மக்கள் அது படிச்சுக்கிடணும் அப்படின்னா, ஓம் நாகத் வஜாய வித்மகே, ஓம் நாகத் வஜாய வித்மகே ஞான பாலாய தீமகி, ஞான பாலாய தீமகி தன்னோ ஸ்வர்ணபுரீச பிரசோதயாத். ஓம் நாகத்வஜாய வித்மகே ஞான பாலாய தீமகி தன்னோ ஸ்வர்ண புரீச பிரசோதயாத். இவ்வளோதான். கொஞ்சம் வீடியோ 1-2 தடவை இப்படி போட்டு நகட்டி போட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது புரியும். திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஓம் நாகத்வஜாய வித்மகே ஞான பாலாய தீமகி தன்னோ ஸ்வர்ண புரீச பிரசோதயாத். இந்த மந்திரத்தை காலையில் எழுந்தவுடன் படுக்கையில் அப்படியே எந்திரிச்சு வடக்க பார்த்து உட்கார்ந்து, ஓம் நாகத்வஜாய வித்மகே ஞான பாலாய தீமகி தன்னோ ஸ்வர்ண புரீச பிரசோதயாத் அப்படின்னு 18 முறை இந்த மந்திரத்தை பெட்டில் உட்கார்ந்த மாதிரியே வடக்க பார்த்து உட்கார்ந்து சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்ன கீழே இறங்குங்க. அப்போ அன்றைய நாளோடைய தன்மை உங்களை என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக காலையிலிருந்து சாயந்தரம் நீங்கள் வீடு சேருகின்ற வரை உங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு கவசமாக இந்த தடைகளை உடைக்கக்கூடிய மந்திரமாக இருக்கும் என்பதே என் அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. என்னுடைய சப்ஸ்கிரைபர் 12,000 சொச்சம் பேர் இருக்கீங்க. இந்த 12,000 சொச்சம் பேர் என்னை நம்பி இவருடைய வீடியோ நாம் யூடியூப்பில் பார்க்கும்போது நம்மளுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு என்ன சொல்கிறேன்னா, நான் ஒவ்வொரு நாளும் இந்த மக்கள் நன்றாக இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும்,
அவங்க ஹாப்பினஸ்ஸாக இருந்தால் நமக்கு வந்து ஒரு ஏதோ வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்ற நோக்கத்தில் தான் நான் இதை செய்கிறேன். யாரும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இந்த உலகத்தில் நாம் என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த ஜோதிடத்துக்குள் இருக்கிற ஒரு நம்பிக்கையை வைத்து ஜெயிக்க முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பயப்படாதீர்கள். வெற்றி உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க என்னுடைய வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் நான் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு, ஆதி ராகவன், ஜெய் பாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.